Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. தெலுங்கானா ஸ்டேட்ல ஹனுமகொண்டான்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல காசிப்பேட் அப்படிங்கிற ஏரியால ஒரு ஃபேமஸான கிளினிக் வச்சு நடத்துறவர் தான் டாக்டர் சுமந்த் ரெட்டி. சுமந்த்க்கு 36 வயசு ஆகுது. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இவர் ரொம்ப நல்ல மனசு உடையவர், கம்மியான ஃபீஸ் தான் வாங்குவாரு, நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுவாரு, எல்லாத்துக்கிட்டுமே ஃப்ரெண்ட்லியா பழகுவாருன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவரோட கிளினிக்கு தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டாக்டர் கரெக்டா ஜனவரி 20ஆம் தேதி 2025 வருடம் நைட் டைம் அந்த காசிப்பேட்ல கிளினிக் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போது முகமுடி போட்டுக்கிட்டு 2 பேர் பைக்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால அவரை மடக்கி பிடிச்சு நல்லா அடிச்சிருக்காங்க. அவரால் தாங்க முடியாத லெவலுக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா ஈவன் இறக்கம் இல்லாம அவர் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. கடைசியா அதுல ஒருத்தன் ஒரு அயன் ராட் எடுத்து ஓங்கி தலையில அடிச்சிருக்கான். அதுல மயங்கி போனவர் தான். அந்த ஓங்கி அடிக்கும் போதுதான் அம்மான்னு சொல்லி கத்தி கீழே விழுந்திருக்காரு. சுத்தி இருக்கிற நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட டாக்டரை யாரோ 2 பேர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிக்க பார்த்திருக்காங்க. அதுக்குள்ளார அந்த 2 பேர் பைக் எடுத்து தப்பிச்சுட்டாங்க. இந்த இடத்துல டாக்டர் மயங்கி கிடக்குறாரு. தலையில இருந்து ஃபுல்லா ரத்தம், உடம்பு கை கால் எல்லாமே அடிபட்டிருக்கு. அங்க இருக்கிற சில பேர் நம்மளோட டாக்டருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இன்னொரு சைடு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. அங்க இடத்துல ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க டாக்டரை பக்கத்துல இருக்கிற வாரங்கல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸுமே இவருக்கு ட்ரீட் பண்ணும்போது இவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவருக்கு தெரியுது. இவரோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. இவரோட ஒய்ஃபான ஃப்ளோரா, இவரோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாம் கத்தி கதறி அழுதுகிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணா? முகமூடி போட்டுக்கிட்டு இவரை அடிச்சு சாகடிக்கிற லெவலுக்கு யாருக்கு இவர் மேல கோவம் இருக்கு? எல்லாத்துக்குமே ஒரு உதவி மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஒரு கிளினிக் வச்சு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் இவர் பார்க்கவே இல்லை, ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் பாக்குறாரு. இருந்தாலும் இவருக்கு இருக்கிற எதிரி யாரு? வேற யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டலே தொழிலா வச்சு பிசினஸ் பண்ணுவாங்களே, அவங்க யாராச்சும் இப்படி பண்ணிருப்பாங்களோ? இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள். இது எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வராங்க. ஆல்ரெடி இந்த கிரைம் நடந்த ஸ்பாட்ல எல்லாத்துக்கிட்டுமே பார்த்து பேசி யாரு காப்பாத்தினாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு தான் இருக்காரு, சீரியஸான கண்டிஷன், எங்களால முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்றோம். ஐசியூக்கு போறாரு, ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாங்க, மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. தவிர இவர் பொழைப்பாரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே சொல்ல முடியல. முக்கியமா கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. ஒருத்தன் ஓங்கி அயன் ராட் எடுத்து தலையில அடிச்சிருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கல் டேமேஜ், பிரெயின் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கு. இவர் பொழைப்பாரா அப்படிங்கறது கஷ்டங்கிறத ரொம்ப நீட்டாவே சொல்றாங்க. ஆனா 5 நாள் பக்கம் போராடி கடைசியா இவர் எதுவுமே செய்ய முடியல, இன்னும் சீரியஸான கண்டிஷனுக்கு போறாருன்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸ்கல் அண்ட் பிரெயின் சர்ஜரி அங்க ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க. அதனால 2 நாள் பக்கம் ஹைதராபாத்க்கு இவரை கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் உயிர் இருக்கு. ஆனா அவர் கோமா ஸ்டேஜ் விட்டு வெளியே வரவே இல்லை. அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஏன்னா இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் தான் அவர் வாழக்கூடிய ஊரு. அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 2 நாள் போராடினாரு. கடைசியா 9 நாள் கழிச்சு அவர் உயிர் இழக்கிறாரு. அங்க இருக்கிற யாராலையுமே காப்பாற்ற முடியல. எவ்வளவுதான் போராடியும் ஒரு மனிதனோட பிரெயினே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பிரெயின் டெட் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல 9 நாள் கஷ்டப்பட்டு இறந்து போறாரு. யாராலையுமே அதை தாங்க முடியல. நிறைய பேஷண்ட்ஸ் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு வராங்க. இவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, எதனால இப்படி நடந்துச்சு, யார் இப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மக்களுக்கு மட்டும் இல்ல, அங்க போலீஸ்க்கும். போலீஸ் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய யார் வேணாலும் குற்றவாளியா இருக்கலாம், யார் வேணாலும் எதிரியா இருக்கலாம். அவங்க முதல் விஷயமா விசாரிக்கிறது அவரோட அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மாவுக்கு இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற பெருசா எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே தெரியல. ஒரு கிளினிக் வச்சிருக்கான், மற்றபடியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து போவாங்க, யாரு கூட அவனுக்கு சண்டை இருக்கு, ஏதாச்சும் பினான்சியல் டிரான்சாக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னோட பையன் பேசிக்கா யார்கிட்டையும் சண்டை போடுறதுக்குலாம் போக மாட்டான், அவன் உண்டு அவனோட வேலை உண்டுன்னு இருப்பான், அவனுக்குன்னு எதிரிங்க யாருமே இல்லை. இதே தான் அவங்களோட ஒய்ஃபும் சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் யாருமே எதிரின்னு சொல்லி என்கிட்ட சொன்னதே இல்லை, அவர் கோபமா இருந்து கூட நாங்க பார்த்தது இல்லைங்க அப்படிங்கறத அந்த ஃப்ளோராங்கிற ஒய்ஃபும் சொல்றாங்க. அந்த ஃப்ளோராவுக்கு 34 வயது ஆகுது. போலீஸ் இந்த கேஸோட ஆரம்பத்துல சிசிடிவி காட்சிகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல கிரைம் நடந்துச்சு? பைக்ல அவர் வந்துட்டு இருக்கும் போது 2 பேரும் முகமூடி போட்டுட்டு வந்தாங்கிறாங்க. பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ஏதாச்சும் அடையாளங்களை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்த்தா அது நைட் டைம். சிசிடிவி கேமரா எடுத்து பார்க்கும் போது பைக்ல நம்பர் பிளேட் கூட காணும். முக்கியமா அவங்க முகமூடி போட்டுட்டு வந்ததுனால யாரு அப்படிங்கிற அடையாளமும் தெரியல.
மொபைல் நெட்வொர்க் எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல மொபைல் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியல, ரொம்ப பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம எல்லா விதத்திலையுமே இவங்களை ட்ராக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இவங்களை நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிறது மர்டர் கேஸ் ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு மர்டர் கேஸ் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து தான் ஆரம்பிப்போம். வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாத்தோட மொபைலையுமே அவங்களுக்கு தெரியாமே செக் பண்றாங்க. அப்பா, அம்மா, மூணாவது அந்த ஃப்ளோராங்கிற மனைவி. இப்ப இவர் எங்க தங்கியிருக்காருன்னு பார்க்கும்போது அப்பா அம்மா தனி வீட்டுல தங்கியிருக்காங்க, கணவன் மனைவி வேற வீட்டுல தங்கியிருக்காங்க. சோ தனி குடுத்தனம் போயிட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம ஃப்ளோராவோட மொபைல் தான் செக் பண்ணணும். ஏன்னா கடைசியா அவரை உயிரோட பார்த்தது ஃப்ளோரா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் பேஷண்ட்டுக்கு வராரு, பேஷண்ட்ஸ் நிறைய பேரை பாக்குறாரு, ரிட்டர்ன் ஆகுறாரு. சோ இந்த இடத்துல ஃப்ளோராவை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாவே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 90% எல்லா கொலைகள்லயுமே வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களே தான் பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்றாங்க. சோ இப்போ அவரோட டெய்லி நடவடிக்கைகள்ல என்ன அப்படிங்கறத எல்லாத்திட்டுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்திட்டுமே கேட்கும் போது காலையில வாக்கிங் போவாராம். வாக்கிங் போயிட்டு நீட்டா வீட்டுக்கு வருவாரு, ரெடி ஆயிட்டு ஒரு 9-10 மணி பக்கம் கிளினிக் போவாரு. அப்பப்ப வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவாரு. அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு திருப்பி காசிப்பேட் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற அவரோட கிளினிக்கே வருவாரு. அவரோட கிளினிக்ல ஒரு நர்ஸ் முதற்கொண்டு வேலை பார்க்கறாங்க, ஒரு கம்பவுண்டர் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாத்தையுமே விசாரிக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. எந்த ஐடியாவுமே இல்லாம ஒரு கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அது சைபர் டீம்ல இருக்கு அப்படிங்கிறது ஆரம்பத்துல போலீஸ்க்கு தெரியல. இருந்தாலும் சுத்தி 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 கிடைக்கிற சிசிடிவி காட்சிகள் அந்த 2 பேர்த்த நம்மளால ட்ராக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர் அவரோட வைஃபோட பழைய வீட்டுல தங்கிட்டு இருந்தவர் புது வாடகை வீட்டுல மாத்திருக்காரு. பழைய வீடு வாடகை வீடு தான், அது அவருக்கு கிளினிக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஆனா தூரமா வரணுமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு எதுக்காக வரணும், எந்த விதமான சம்மந்தமும் இல்லாம எதுக்காக இங்க வந்து தங்கணும் இப்படின்னு கேட்கும் போதுதான் ஃப்ளோரா கிட்ட விசாரிக்கும் போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. எனக்கும் தெரியலங்க, திடீர்னு வந்து நம்ம ஒரு வேற வீட்டுக்கு போலாம், இந்த வீட்டுல ராசி சரியில்லை அப்படிங்கறத சொன்னாரு. என்னோட கணவர் எப்பயுமே இந்த ராசி எல்லா விஷயங்களும் பார்க்கவே மாட்டாரு, சாமியே மேக்சிமம் அவ்வளவு கும்பிட மாட்டாரு. ஆனா இப்ப என்கிட்ட வந்து ராசி சரியில்லை, நம்ம வீடை மாத்தலாம்னு சொல்லி மாத்தும் போது நானும் போயிட்டேன். இந்த இடம் அவரோட கிளினிக் ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நான் சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாங்க அவர் கூட்டிட்டு போனாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஃப்ளோரா சொல்றது போலீஸ்க்கு நம்புற மாதிரியும் இருக்கு, சந்தேகப்படுற மாதிரியும் இருக்கு. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி போலீஸ்குள்ளார எழுப்பிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் எதுக்காக பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும் போது கூட அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இவர் தங்கியிருந்தார் ஒரு வாடகை வீட்டுல. ஆனா அந்த வீடை காலி பண்ணிட்டு அப்பா அம்மாவை விட்டு தூரமா வராரு அப்படின்னா அப்பா அம்மா கூட ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, மருமகளுக்கும் மாமனார் மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இந்த மாதிரி ஆங்கிள்லயும் அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சா அந்த அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க, என்னோட மருமகை எனக்கு மக மாதிரி, இது வரைக்கும் நாங்க சண்டை போட்டதே இல்லை. என்னோட பையன்கிட்ட நாங்க கேட்டோம் ஏன்டா தூரமா போற அப்படின்னு, அவன் தான் ஏதோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, அங்க இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்னால கவர் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை தவிர்த்து போலீஸ்க்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சோ போலீஸ் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்றாங்க, அவரோட பழைய வீட்டுக்கு போறாங்க. எங்க இருந்து இவர் மாறினாரு, அங்க போவோம். 2 மாசம் தானே இருக்கு, 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாறினாரு அப்படின்னா ஏதோ அங்க பிரச்சனை நடந்திருக்கலாம்ல, அந்த வீட்டோட ஓனர் பிரச்சனை பண்ணானா, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த வீட்டுல இருக்கிற போது அவரோட டெய்லி ஸ்கெட்யூல் என்ன அப்படிங்கிறத பாக்குறாங்க. தினமும் காலையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, டாக்டர் ஆகட்டும் டாக்டரோட ஒய்ஃப் ஆகட்டும், எந்த பேருமே எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா பக்கத்துல இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போவாங்க. அங்க போய் 2 மணி நேரம் பக்கம் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. சாயந்தரம் திருப்பி அந்த ஜிம்முக்கு போவாங்க, எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. அவர் அப்பப்ப கிளினிக்கு போயிட்டு வருவார். இதுதாங்க அவங்களோட லைஃபா இருந்துச்சு. எதுக்காக வேற இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. இதுதான் சுத்தி இருக்கிற மக்கள் சொல்றது. சோ இப்பதான் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, பழைய வீட்டுல வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா புது வீட்டுல வாக்கிங் மட்டும்தான் போறாங்க, ஏன் ஜிம்முக்கு போகல. ஒரு டாக்டரோட மனைவி தவறாம ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் காலையில 2 மணி நேரம் சாயந்தரம்னு சொல்லி ஜிம்முக்கு போறவங்க இப்ப ஜிம்முக்கே போகல அப்படின்னா ஜிம்ல என்ன நடந்துச்சு இப்படிங்கிற ஒரு கேள்வியும் போலீஸ்க்கு பொறித்தட்டுது. அப்போதான் சைபர் நெட்வொர்க்ல இருந்து அவரோட மனைவியான ஃப்ளோராவோட கால் ஹிஸ்டரி ஆகட்டும், சாட் ஹிஸ்டரி ஆகட்டும், எல்லாமே ஃப்ளோராவுக்கே தெரியாம எடுத்து பாக்குறாங்க. அப்போதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனே கிடைக்குது. ஃப்ளோரா தினம் நிறைய டைம் அவங்களோட பழைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜிம்மோட ட்ரைனர்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காங்க. சாட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆபாசமான சாட்ஸா இருக்கு. ஸோ இது மூலியமா அந்த ஜிம் ட்ரைனருக்கும் ஃப்ளோராவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத போலீஸ் கிராக் பண்ணிட்டாங்க. சைபர் நெட்வொர்க் மூலியமா அவங்களோட போன் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து
கிராக் பண்ணிட்டாங்க. சோ 2 பேத்துக்கு தவறான தொடர்பு இருக்கு அப்படின்னா மேபி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி டாக்டர் கொண்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. அதனால ஃப்ளோராவை இந்த ஒரு டீட்டெயில் வச்சு கஸ்டடியில எடுக்கிறாங்க. கஸ்டடியில எடுத்து ஃப்ளோரா கிட்ட இதுதான் உன்னோட சாட் ஹிஸ்டரி, இதுதான் உன்னோட கால் ஹிஸ்டரி, நீ உண்மையை சொன்ன அப்படின்னா நாங்க போய் ஜிம் ட்ரைனரை கூட்டிட்டு வருவோம், இல்ல அப்படின்னா நாங்க ஜிம் ட்ரைனரை கூட்டிட்டு வரும்போது பப்ளிக்கா உன்னோட உண்மை உன்னோட அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ளோராவுக்கு வேற வழியே இல்லை. நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவங்க முதல் விஷயமா ஒத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, எனக்கும் அந்த ஜிம் ட்ரைனருக்கும் ஒரு தவறான தொடர்பு இருந்துச்சு, அது என்னோட கணவருக்கு தெரிஞ்சிச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கொலை பண்ணோம். சோ இப்ப போலீஸ்க்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் ஜிம் ட்ரைனர், 2 பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. கொல்லணுமேன்னு சொல்லிட்டு டாக்டரை கொன்னுட்டாங்க அப்படின்னா அவரோட சொத்து எல்லாமே கைக்கு வரும். அதுக்கப்புறம் ஜிம் ட்ரைனர் கூட போய் ஜாலியா வாழலாம். இதுதான் மோட்டிவ். ஆனா இந்த இடத்துல பைக்ல 2 பேர் முகமூடி போட்டுட்டு வந்தாங்கல்ல, அப்படின்னா இன்னொருத்தன் யாரு? கான்ட்ராக்ட் கில்லரா? ஃப்ளோரா நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ண அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கொலையாளி இருந்தா மட்டும்தான் கூலிப்படைக்கு அந்த மாதிரி தர முடியும். யார் அந்த கூலிப்படைன்னு விசாரிக்கும் போதுதான் டோட்டல் போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது கூலிப்படை இல்ல, அவன் கூட வந்தது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். தெலுங்கானா அதே டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தான் அந்த ஜிம் ட்ரைனர் கூட உக்காந்து ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு வந்து அந்த இடத்துல கொலையை நீட்டா பர்ஃபார்ம் பண்ணது. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணா தப்பிக்க முடியும், என்னெல்லாம் பண்ணா நம்ம மாட்டுவோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல சப்போஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் இல்ல யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு காசு தரணும்னு சொல்லிதான் அந்த பொண்ணுகிட்ட லட்சக்கணக்கில் காசு வேற வாங்கியிருக்காங்க. சோ இப்பதான் போலீஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியே, நம்மளோட டிபார்ட்மெண்ட்லயே யாரோ ஒருத்தன் உள்ளார நுழைஞ்சு இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளையே ஏமாத்துறானா. அவனுக்கும் இந்த இடத்துல ஜிம் ட்ரைனருக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கும் போதுதான் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிய வருது. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் தினம் அந்த ஜிம்முக்கு போய் அந்த ஜிம் ட்ரைனர்கிட்ட தான் ட்ரெயின் ஆகிறாரு. அது மூலியமா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த டாக்டரை விட்டு எப்படி நம்ம நவர்றது அப்படிங்கறத அந்த ஜிம் ட்ரைனருக்கு எல்லா விஷயங்களும் சொன்னதே இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தான். சோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் இந்த பிரச்சனை மூலியமா நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாம், ஒருத்தவனோட உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படி தப்பிக்கிறதுங்கிறத அந்த ஜிம் ட்ரைனர்கிட்ட நீட்டா சொல்லி தந்திருக்காங்க. 2 பேருமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் அந்த ஜிம் ட்ரைனரை போய் அரெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஹெட் கான்ஸ்டபிளை போய் அரெஸ்ட் பண்றாங்க. 3 பேத்தையுமே உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களோட வெர்ஷனையுமே கேட்கறாங்க. ஏன்னா 3 பேருமே மாத்தி பேசுறாங்க. ஒருத்தவங்கிட்ட கேட்குமா நான் செய்யலாங்கிறான், இன்னொருத்தன் கேட்குமா நான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். 3 பேத்தையுமே உட்கார வச்சு உங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டான ப்ரூஃப் இருக்கு, இது எல்லாத்தையும் கேட்கும் போதுதான் சீக்வன்ஸா என்னென்ன நடந்துச்சுங்கிறத ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லிட்டு வராங்க. போலீஸோட என்கொயரியில முதல்ல வாக்குமூலம் கொடுத்ததே அவரோட மனைவியான ஃப்ளோரா தான். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஃப்ளோரா எப்பயும் போல வீட்டுல உட்காந்து கிடைக்கிறது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு அன்ஹைஜீனிக்கா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மூலியமா அவங்களோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்களோட பிளட் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஆகட்டும், ஃபேட் கண்டென்ட் ஆகட்டும் எல்லாமே அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இப்பதான் டாக்டர் சுமந்த் ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சார். நீ வீட்டுல சும்மாவே உக்காந்துட்டு இருந்த அப்படின்னா உடம்பு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். உடம்பு ஏற ஏற உன்னோட ஆரோக்கியத்துக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். நான் தினமும் வாக்கிங் போயிட்டு ஒரு ஜிம்முக்கு போறேன், அதே ஜிம்முக்கு நீயும் வா, உடம்ப கண்ட்ரோல் பண்ணு. உடம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், உடம்ப நம்ம ஸ்லிம் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா வாழ முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஃப்ளோராவும் அவர் சொன்ன மாதிரியே அந்த ஜிம்ல போய் ஜாயின் பண்றாங்க. தினமும் காலையில தன்னோட ஹஸ்பண்ட் கூட அவங்களும் வாக்கிங் போறாங்க, அந்த ஜிம்முக்கு போறாங்க. அந்த ஜிம்ல ட்ரைனரா இருக்கிறவன் தான் சாமியல். இந்த சாமியல் அப்படிங்கிறவன் சங்காரெட்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்து தினம் காலையில சாயந்தரம் அந்த ஜிம்முக்கு வந்து ட்ரைனரா வேலை பார்க்கறான். வரக்கூடிய எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தரது, அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். சில பேர் தனி பேக்கேஜே எடுத்துட்டு வருவாங்க, நாங்க வந்து பாடியை ஸ்லிம் ஆக்கணும், அது வர ட்ரைனர் எங்க கூடவே இருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தரணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ்ல வரவங்க தான் இந்த சுமந்தோட வைஃபான ஃப்ளோரா. இந்த ஃப்ளோராவை பார்க்கும் போதே சாமியலுக்கு ஒரு ஸ்பார்க் ஆயிடுச்சு. பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்காங்க, டாக்டரோட மனைவி, இவங்களை நம்ம ஸ்லிம் ஆக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆசை வரும். இந்த மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருந்திருக்கான். மாச கணக்குல ஜிம்ல ஒவ்வொரு நாளும் ஃப்ளோரா வராங்க, அவங்க கிட்ட பேசுறது, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரது, தேவையில்லாம அவங்களை தொடுறது, கண்ட இடத்துல எல்லாம் தொட்டு அவங்களை இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் ஷேப்பா வைக்கணும், இந்த மாதிரி சொல்ல ஃப்ளோராவுக்கு புரிய வந்துருச்சு இவனுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஃப்ளோராவுக்கும் அவன் பாக்குறதுக்கு நல்ல வாட்ட சட்டமா இருக்கான், நம்மளோட டாக்டர் மாதிரி ஒண்ணு இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான், அதனால இவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ளோராவும் முடிவு பண்ணிட்டாங்க.
இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ளோரா தேவையில்லாம டாக்டர் வந்து இனிமேட்டு நீங்க என் கூட வராதீங்க, நான் தனியாவே ஜிம்முக்கு நான் இஷ்டப்பட்ட நேரத்துல போய்க்கிறேன், நீங்க விடிகாலையில எந்திரிச்சு தினமும் ஜிம்முக்கு போங்க, எதுக்காக என்னையும் கூட்டிட்டு போறீங்க, நீங்க கிளினிக்கு போனதுக்கு அப்புறம் கூட நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு வேற டைம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா காலையில ஒரு 9 மணி 10 மணிக்கு மேல நம்ம ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் இருப்போம், அந்த ஜிம் ட்ரைனர் நமக்கு மட்டும்தான் சொல்லி தருவான் அப்படிங்கிற ஆசையில போயிருக்காங்க. இது மூலியமா தான் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேருமே போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட உறவு ஒரு தவறான தொடர்புல போய் முடிய ஆரம்பிச்சிருக்கு. எப்ப எல்லாம் ஃப்ளோரா ஜிம்முக்கு 9 மணிக்கு மேல வராங்களோ அப்ப எல்லாம் ஜிம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமை அவன் நீட்டா ரெடி பண்ணி வச்சிருவான். ஃப்ளோரா வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அவங்க போவாங்க. ஜிம் ட்ரைனரும் அந்த லேடி ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளார போய் இவங்க ரெண்டு பேருமே பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஜிம்ல வேலை பார்க்குற இடம், இவங்க அந்த இடத்துல ஜிம் ட்ரைனர்ட்ட உடம்பு குறைக்கலான்னு வந்த இடத்துல தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது தினம் தினம் போய்கிட்டே தான் இருந்திருக்கு. ஜிம்மோட ஓனருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா ஜிம்மோட ஓனர் ஜிம் ட்ரைனருக்கு டோட்டலா கண்ட்ரோல் கொடுத்துட்டு அவர் வேற பிசினஸ் பார்க்க போயிட்டாரு. ஆனா ஜிம் ட்ரைனர் இவன் இந்த மாதிரி கருமத்தை பண்றான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஃப்ளோராவை தினம் தினம் வேற வேற டைமுக்கு வர சொல்லிட்டு அவங்களோட மனசுல ஆசையை காட்டி உன்னை நான் ஸ்லிம் பண்றேன், உன்னை நான் ஃபிட் ஆக்குறேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி அவங்களை கமர்ந்து தினம் தினம் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளார போய் இவங்க பாலியல் உறவு வைக்கிறது இந்த சுமந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா தான் தெரிய வந்துச்சு. அது கூட எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு நாள் ஃப்ளோராவோட மொபைல் எடுத்து பார்க்கும் போதுதான் இவங்களோட ஆபாச பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே அங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அந்த ஆபாச கருமத்தை பண்றதையும் தாண்டி அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம் ஆகட்டும் ஜிம் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கிற பிக்ஸ் எல்லாத்தையுமே வீடியோ முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காங்க. இது சுமந்த் ரெட்டிக்கு பார்த்தோன்னே தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தாரு. தன்னோட மனைவிய உடம்பு குறைக்கலாம், அவ ஹெல்த்தியா இருக்கலாம், ஃபிட்டா இருக்கலாம்னு சொல்லிதான் நான் கூட்டிட்டே போனேன். ஆனா இந்த இடத்துல அவ தப்பு பண்ணவே ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல துரோகம் பண்ண ஜிம் ட்ரைனர் நான் யாரு அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இவ என்னோட மனைவி தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ரெண்டு பேருமே சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். உடனே ஃப்ளோரா கிட்ட மொபைல் போய் காமிச்சாரு. இனிமேட்டு நீ எக்காரணத்துக்கு கூட அந்த ஜிம் ட்ரைனரையோ இல்ல அந்த ஜிம்முக்கோ நீ போகவே கூடாது. அந்த ஜிம் ட்ரைனர்கிட்ட இனிமேட்டு பேசுறதை தயவு செய்து விடுன்னு சொல்லிட்டு இந்த வீட்லயே நம்ம இருக்க வேணாம், இந்த வீடு அந்த ஜிம்முக்கு பக்கத்திலேயே இருக்கு, நம்ம வேற வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இவங்க வீடு மாறுறதுக்கான மெயினான மோட்டிவே. எப்ப சுமந்துக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ அவர் யாருக்கிட்டையுமே சொல்லல. தன்னோட சொந்த அப்பா அம்மா கிட்ட கூட அவர் தெரிவிக்கல. ஏன்னா அப்பா அம்மா கிட்ட தெரிவிச்சோம் அப்படின்னா அவங்க நம்ம மருமகள் மேல கோவப்பட ஆரம்பிப்பாங்க. அது டோட்டலா ஒரு ஃபேமிலி இஷ்யூவா போக ஆரம்பிக்கும். அதனால அப்பா அம்மா எங்க பக்கத்திலே இருடான்னு கேட்கும் போது கூட இல்ல எனக்கு அங்க வேற வேற ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நான் வீடு மாத்தியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ளோராவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ளோராவுக்கு ஜிம்முக்கு போறதுக்கான எந்த வாய்ப்புகளுமே இல்ல. அதே நேரத்துல ஜிம் ட்ரைனரா அவங்களால மறக்கவும் முடியல. இது வரைக்கும் ஃப்ளோரா சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா அவங்க இந்த ஜிம் ட்ரைனரான சாமுவேல் கிட்ட வராங்க. ஏன்னா அவங்களுக்கு சாமுவேலோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது நீட்டா புரிய வரணும். ஃப்ளோரா என்னைக்கு ஜிம்முக்கு வந்தாங்களோ அப்போ நான் ஒரு நார்மல் லேடியா தான் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ற விதத்தை வச்சும் அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையறத வச்சு அவங்க மேல எனக்கு ஆசை வந்துச்சு. அவங்க மேல ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் என்னோட ஜிம்மோட ட்ரெஸ் சேஞ்ச் ரூமையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் தாண்டி ஃப்ளோராவுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கறத அவன் ஓப்பனா போலீஸ்ட சொல்றான். ரெண்டு பேருமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க, ஃப்ளோரா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க, ஜிம் ட்ரைனர் தான் ஃபர்ஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே பழி போட்டுக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கு ரொம்ப நீட்டா தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து புடிச்சு போனதுனாலதான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணியிருக்காங்க. இது கேவலமான ஒரு காம போதை. இப்ப அடுத்ததா போலீஸ்க்கு தெரிய வரதெல்லாம் இந்த இடத்துல ஹெட் கான்ஸ்டபிள் எப்படி வந்தாரு, இந்த ஹெட் கான்ஸ்டபிளோட பேரு ராஜ்குமார், ராஜ்குமாருக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இப்படின்னு பார்க்கும் போதுதான் ராஜ்குமார் அந்த இடத்துல தினம் தினம் ஜிம்முக்கு வராரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜிம் ட்ரைனர் எப்ப பார்த்தாலும் போய் ஃப்ளோரா கிட்டே பேசிட்டு இருக்கான். இந்த ஃப்ளோராவோட ஹஸ்பண்ட் வேற யாரும் டாக்டர் ஆச்சு இப்படிங்கிறத கவனிச்சு பார்த்திருக்காரு. அப்போதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் புரிய வருது. ஒரு பக்கம் யாருமே இல்லாத போது இந்த ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்ல போய் இவங்க உடல் உறவு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு சைடு ஃப்ளோரா எப்பெல்லாம் ஜிம்முக்கு வராங்களோ அவங்களுக்கு நானே எக்ஸசைஸ் பண்ண சொல்லி தரேன், அவங்களோட பாடியை ட்ரிம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படிலாம் தொடலாம் அப்படிங்கறதே இவன் வேலையா இருப்பான். இது ராஜ்குமார் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவனை போய் திட்டுறதோ இல்ல அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதோ இல்ல பொண்ணுங்க கிட்ட ஒழுகா பழங்குன்னு சொல்றதோ இவரோட வேலை இல்ல. அவனை போய் கடைசியா பிளாக்மெயில் பண்றதுல தான் இவரோட பிளானே இருந்துச்சு. ஆனா அவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு பக்கம் சுமந்த் ரெட்டி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சுமந்த் ரெட்டி கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் அவரு பாட்டுக்கு வேற வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க.
இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணாம விலக இவங்க ரெண்டு பேருக்குமே மீட் பண்ணும் அப்படிங்கிற ஆர்வம் வருது. இவங்க ரெண்டு பேருமே எங்களை தடுத்து நிறுத்துறதே இந்த டாக்டரான சுமந்த் ரெட்டி தான். இந்த சுமந்த் ரெட்டி எப்படியாச்சும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். சுமந்த் தனியா ஒரு கிளினிக் வச்சிருக்காரு, அங்க நம்ம வேற டாக்டர் கூட வச்சு நம்ம நடத்திக்கலாம். அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட சொத்து எல்லாம் எனக்கு தான் வரும். இந்த எல்லா பிளானுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருமே போட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே போன் கான்வர்சேஷன்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துலதான் ராஜ்குமார் அப்படிங்கிற ஹெட் கான்ஸ்டபிள் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. எதுக்காக அப்படின்னா இந்த சுமந்த் ரெட்டியை போட்டு தள்ளிட்ட அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் உன்னை தேடி வருவாங்க. அங்க நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா முன்னாடியே நான் ஒரு போலீஸா இருக்கேன், போலீஸ் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, போலீஸ் எப்படிலாம் வருவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் உன்னைய போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறேன். நீ சுமந்தோட வைஃபான ஃப்ளோரா கிட்ட என்ன கருமத்தை வேணாலும் பண்ணு, ஆனா அவகிட்ட இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்பதான் ஜிம் ட்ரைனர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஏன்னா நமக்கு ஒரு போலீஸை ஹெல்ப் பண்றேங்கிறாரு, ஒரு பக்கம் காசு அவர்கிட்ட தள்ளி விட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஃப்ளோரா கிட்ட காசு கேட்டிருக்கான். 2 லட்சம் ரூபாய் பக்கம் ஃப்ளோரா கொடுத்துருக்காங்க. ஜிம் ட்ரைனர் 2 லட்சம் ரூபாவை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க. வேற வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த வீட்டுல இருந்து கிளினிக் வந்து போகிற டைம் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கறதும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும், உன்னோட பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை கழட்டிடு. இன்னொரு பக்கம் உன்னோட ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஒரு பக்கம் முகமூடி நம்ம போட்டுக்கலாம். எந்த சிசிடிவி இருந்தாலும் நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் அவங்களோட பேசிக் பிளான். ஆனா சைபர் டீம் உள்ளார வருவாங்க, இவங்களோட மொபைல் நம்பர் செக் பண்ணுவாங்க. எதுக்காக இவங்க வீடு மாறினாங்க, இந்த வீடு மாறுறதுக்கு முன்னாடி எந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த 2 வீட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, முன்னாடி ஜிம்முக்கு போனாங்க இப்ப ஜிம்முக்கு போகல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க, உள்ளார வருவாங்க அப்படிங்கிறது அந்த ஹெட் கான்ஸ்டபிளே கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தவறான தொடர்பு ஆரம்பிக்குதோ கடைசியா அது போய் ஒரு கிரைம்ல தான் முடியுது. அந்த கிரைம்ல மேக்சிமம் சாகுறவங்க எல்லாமே இன்னசென்ட்டா தான் இருக்காங்க. இந்த இடத்துல டாக்டர் என்ன தப்பு பண்ணாரு, தன்னோட மனைவியை கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? இவங்க 2 பேர்த்தோட காமத்து போதையினால கடைசியா ஒரு உயிரையே எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு காமத்துக்காக போய் அந்த காமத்தோட போதையில போய் இறங்கி ஏமாத்தி கடைசியா ஒரு அப்பாவிய கொலை பண்ற மிருகங்கள் எல்லாத்துக்கும் என்ன மாதிரி தண்டனை தரலாம்? எத்தனையோ இடங்கள்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு என்ன தண்டனை தரணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த ஆண் பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட மனைவியான ஒரு பெண். இந்த இடத்துல அந்த ஃப்ளோரா. இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த ஜிம் ட்ரைனர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவன் 2 பேர் ஜிம் ட்ரைனருங்கிற பேர்ல இந்த மாதிரி கேவலமா நடக்கிறதுனாலதான் இந்த தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த கேவலம் போய் சேருது. இந்த மாதிரி நியூஸஸ் பார்க்கும்போது அடுத்தது ஒருத்தவங்க ஜிம் ட்ரைனர்கிட்ட போகும்போது உண்மையானுமே போகணுமா அப்படிங்கறத யோசிப்பாங்க. இப்பதான் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஓகே லேடி ஜிம் ட்ரைனர் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு மென்னா கூட இருக்கலாம், எந்த ஜிம் ட்ரைனரா இருந்தாலும் நமக்கு கரெக்டா சொல்லி தந்தா போதும்னு சொல்லிட்டு எந்த ஜிம்மா இருந்தாலும் போறாங்க. அந்த லெவலுக்கு வரும்போது நீங்க எந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவன் 2 பேர் இந்த மாதிரி பொறுக்கித்தனத்தை பண்றதுனால டாக்டருக்கு அடுத்ததா ஒருத்தவங்களோட உடல்நிலையை கவனிக்கிற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. தயவு செய்து இந்த மாதிரி தப்புகளை பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற லட்சக்கணக்கான ஜிம் ட்ரைனருக்கு இந்த மாதிரி கேவலங்கள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கும். எல்லாரையுமே தப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை ஏன் நான் உங்ககிட்ட ரொம்ப டீடைல்டா சொல்றேன் அப்படின்னா இதே மாதிரி கேசஸ் நார்த் இந்தியால 2 டைம் நடந்திருக்கு. அங்கேயும் ஜிம் ட்ரைனர்ஸ் தான் வந்திருக்காங்க. வீட்டுல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற போதைக்கு போய் அந்த காம போதையில விழுந்து அதுக்காக ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்யை மறைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பொய்ய சொல்லி கடைசியா நம்மளை பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கொலையை பண்ணி போய் ஜெயில லைஃப் ஃபுல்லா உட்காந்து திருப்பி வரும்போது உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். உங்களோட ஃபேமிலியை உங்களை தள்ளி வைப்பாங்க. ஒரு தனி மரமா கடைசியா இருந்து சாகிறதுக்காக இந்த காமம் அப்படிங்கிற போதையில போய் நம்ம விழுவணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல கிடைக்கிற அன்பை வச்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற லவ் வச்சுக்கிட்டு நீங்க நல்லபடியா வாழ்ந்தீங்க அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து உங்களோட தொழில எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, ஜிம் ட்ரைனா இருந்தாலும் பரவாயில்ல, டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட தொழில் அப்படிங்கறத வரும்போது அந்த தொழிலை மட்டும் பாருங்க. அந்த தொழில்ல வெவ்வேறு விஷயங்களை உள்ளார கொண்டுட்டு வந்து இந்த காமத்தை உள்ளார கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு தொழிலுக்குமே அசிங்கத்தை உண்டாக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.